இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டங்களை அடுத்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை சென்னை வந்து சேர்ந்த அவர்களை மக்களின் முதல்வர் வழிகாட்டுதலின் பேரில் தமிழக அரசு சார்பில் 3 அமைச்சர்கள் நேரில் சென்று மேலும் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி அன்புடன் வரவேற்றனர். மீனவர்களின் விடுதலைக்காக முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை அயராது பாடுபட்ட மக்களின் முதல்வருக்கு சிறையில் இருந்து மீண்ட மீனவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எமர்சன், அகஸ்டஸ், வில்சன், பிரசாத் மற்றும் லாங்லட் ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருள் கடத்தியதாக அவர்கள் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டு கொழும்பு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்றும் கைது செய்யப்பட்ட 5 அப்பாவி மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை கேட்டுக்கொண்டனர். அவர்களது வேண்டுகோளினை தாயுள்ளத்துடன் கருணையோடு பரிசீலித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த 5 மீனவர்களையும் விடுவிக்கும் வகையில் மீனவர்கள் சார்பில் வாதாடுவதற்காக இலங்கையைச் சார்ந்த வழக்கறிஞர் ஒருவரை நியமித்தல், பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பங்களுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டார். ஆனாலும் கொழும்பு உயர்நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு அப்பாவி மீனவர்கள் 5 பேரையும் தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றி விடுவிக்கச் செய்ய ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரை மீண்டும் வலியுறுத்தியது. இந்த நிலையில் இலங்கை அரசு தமிழக மீனவர்கள் 5 பேரையும் விடுதலை செய்வதாக நேற்று முன்தினம் அறிவித்தது. இந்த செய்தியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரும் தமிழகம் முழுவதும் உள்ள மீனவ அமைப்பினரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மீனவர்கள் விடுவிக்க அயராது முயற்சி மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆனந்த கண்ணீர் பொங்க நன்றியும் பாராட்டையும் தெரிவித்தனர். இலங்கை சிறையிலிருந்து நேற்று 5 மீனவர்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நாங்கள் வந்திருக்கோம். அவங்கள விடுதலையை நாங்கள் எதிர்நோக்கி வந்திருக்கோம். நாங்கள் தமிழக அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமான உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு பட்டினி போடாத அளவுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாள் 250 ரூபா வீதத்தில் மாதம் 7500 எங்களுக்கு தந்திருக்காங்க. முதல்வர் அம்மா 2 லட்ச ரூபா எங்களுக்கு எங்கள் பிள்ளை படிப்புக்கு தந்திருக்காங்க. 20 லட்ச ரூபா கொடுத்து எங்கள் வழக்கையும் அவங்க தான் வாதாடினாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சர்வதேச மீனவர் தினம் கொண்டாடப்படும் இந்த நாளில் மீனவர்கள் மீட்கப்பட்டிருப்பது தங்கள் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாத தருணமாக அமைந்துவிட்டது என மீனவர் அமைப்பினர் நெகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு மீன்பிடிக்க சென்ற 5 பாதிக்கப்பட்ட மக்களும் செய்யாத குற்றத்திற்காக தீர்ப்பு கொடுத்தார்கள். அது இன்று அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வறுமைக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அம்மா அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கியதுடன் மாதம் 7500 ரூபாய் அவர்களுக்கு நிதி உதவி செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு முதலமைச்சர் வந்த போதிலும் இந்த விழாவு செய்யவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் அந்த குடும்பத்திற்கு அந்த பாதிப்பை உணர்ந்து வறுமையை நீக்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பாக நாங்கள் மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். மீனவ மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு உதவிகளையும் பாதுகாப்பையும் அளித்து வரக்கூடியவர்கள் மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு தமிழகம் திரும்பியிருக்கிறார்கள். அந்த தமிழகம் திரும்பிய தாயகம் திரும்பிய மீனவர்களுக்கும் அந்த மீனவர்கள் குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு மீனவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலே மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களையும் நாங்கள் மீனவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்து, மீனவ மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அம்மா மின்னு நின்று, மக்களின் முதல்வர் அம்மா மின்னு நின்று எல்லா செயல்பாடுகளும் மீனவர்களுக்காண்டி மிக்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களையும் விடுவிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் மட்டுமின்றி பொதுமக்கள் மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பிலும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் 5 பேரும் நேற்று விமானம் மூலம் டெல்லி சென்றனர். பின்னர் அங்கிருந்து அவர்கள் அனைவரும் விமானம் மூலம் நேற்று நள்ளிரவு சென்னை வந்தடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, திரு எஸ். சுந்தர்ராஜ், திரு கே. ஏ. ஜெயபால் ஆகியோர் மீனவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 5 மீனவ குடும்பங்களுக்கும் ஏற்கனவே தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கி இருந்த நிலையில் மேலும் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவித் தொகையும் நேற்று வழங்கப்பட்டது.
அதனை பெற்றுக்கொண்ட பின் அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மீனவர்கள் தங்களை மீட்கவும் தாங்கள் சிறையில் இருந்த காலத்தில் தங்கள் குடும்பத்தினரை பாதுகாக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர். அம்மா அவர்கள் எங்களுக்கு செய்த உதவிகளை நாங்கள் இன்று வரை என்றும் மறக்க முடியாத நிலையில் உள்ளோம். இதுவரை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களுக்கு அம்மா செய்த உதவிகளை நாங்கள் காலங்காலமாக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் குடும்பங்களுக்கும் இதுவரை உதவி செய்து எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வந்த அம்மா அவர்கள் பல்லாண்டு வாழ்க. 3 வருட காலமாக தாய் இல்லத்தோடு எங்கள் குடும்பத்தை பார்த்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கோம். 3 வருஷ காலமாக அம்மா எங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச உதவியை காலகாலமாக மறக்கவே மாட்டோம். அது அம்மாவுக்கு செய்கிற ஒரு நன்றி. இத்தனை வருஷமாக 3 வருஷமாக எங்கள் குடும்பங்களுக்கு மாதம் மாதம் பண உதவி செய்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு நன்றி. எங்கள் காலம் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சொல்ல ஒரு வார்த்தை போதாது, அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த நன்றி சொல்ல வார்த்தை போதாது எங்களுக்கு. நாங்கள் அவங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் சாகுற இறுதி வரைக்கும் அவங்க மறக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு பண உதவி செஞ்சுருக்காங்க. 5 மீனவர்களை எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உலக வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயம் பண்ணி என்னன்னா அந்த மீனவர்களுக்கு நஷ்டஈடு ஒரு தலைக்கு 250 ரூபா போட்டு மாதம் 7,500 ரூபா கொடுத்து வேற இந்த கேஸ் நடத்துறதுக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி எந்த நாட்டிலையுமே கிடையாத ஒரு விஷயம் ஒரு தனி மாநிலம் செஞ்சு இன்னைக்கு எங்கள் மக்கள் முதல்வர் அம்மா எங்களை மீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மீனவர்களை நாங்களும் தமிழர்களாகிய நாங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லா உதவி, சாப்பாடு, படிப்பு எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா உதவியும் செஞ்சு எல்லா காசும் கொடுத்து இன்றைக்கும் தமிழக அரசு அவங்களுக்கு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி செலுத்துறோம். சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மீனவர்கள் 5 பேருக்கும் தமிழக அரசு சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மீனவர்கள் அனைவரும் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடம் சென்று சேர்ந்தனர். அவர்களுக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது.